ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் உண்டாகின்ற சோதனைகள் முசீபத்துகள் அவனை விட்டும் நீங்க வேண்டுமாக இருந்தால் அவன் செய்ய வேண்டிய அமல் சதகாவுடைய அமல். சதகாவுடைய அமல், தர்மத்தினுடைய அமல் வாழ்க்கையில் உள்ள சோதனைகளை கஷ்டங்களை அல்லாஹ்வுடைய கோப பார்வையை நீக்கிவிடும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதகா துத்ஃபி கலபர் ரப். சதகா அல்லாஹ்வுடைய கோபத்தை நீக்கிவிடும், அல்லாஹ்வுடைய கோப பார்வையை இல்லாமல் ஆக்கிவிடும், அல்லாஹ்வுடைய முசீபத்தை சோதனையை தடை செய்துவிடும். அஸ்ஸதகா ரத்துல் பலா, சதகா சோதனைகளை பலாய் முசீபத்துகளை இல்லாமலாக்கும். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, சதகாவுடைய அமல் என்பது மிக முக்கியமான அடிப்படையான ஒரு அமல். யாரோட வாழ்க்கையில் சதகா இருக்குமோ அல்லாஹ் அவருக்கு இருக்கக்கூடிய சோதனைகளை நீக்கி விடுகிறான். சொன்னாங்க, தாவு மர்லாக்கும் பி சதகா. உங்களில் ஒருத்தருக்கு நோய் உண்டாகிட்டா, உங்களோட குடும்பத்தில் ஒருத்தருக்கு நோய் உண்டாகிட்டா, உங்களுடைய நோயை கொண்டு நீங்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்களா, நீங்கள் மருந்தை கொண்டு அவைகளை சுகப்படுத்துவதற்கு முன்னால் சதக்காவை கொண்டு நீங்கள் அவைகளை சுகப்படுத்துங்கள். சதக்கா மிக பெரும் வாழ்க்கையில் வெற்றியையும் நிம்மதியையும் முசீபத்து இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்கும். அன்பார்ந்தவர்களே சகோதர பெரியார்களே, சதக்காவில் ஆக சிறந்த சதக்கா, சதக்காக்கள்ல முதன்மையான சதக்கா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் மிக பெரும் தேவையுள்ளவனாக இருக்கிறான், மிக பெரும் கஷ்டவாளியாக இருக்கிறான். அந்த கஷ்டத்தை அவன் இன்னொருவருடன் பகிர்ந்து கொள்வதற்கு, அந்த கஷ்டத்தை சொல்லி அந்த கஷ்டத்துக்குரிய தேவைக்குரிய விடயத்தை நிறைவேற்றுவதற்கு வெட்கித்த நிலையிலே அடுத்தவர்களிடத்திலே சொல்ல முடியாமல் அந்த தேவையை மறைத்து கொண்டிருக்கின்றான். இந்த நிலைமையில் இருக்கின்ற தேவை உள்ள மனிதனுக்கு செய்யப்படுகின்ற சதகா இருக்கிறதே, இது மிக பெரும் சதகாக்களில் சிறந்த சதகா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, சதகாவுடைய மிக முக்கியமான ஒரு கட்டம். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமின் ஒரு முஸ்லிம் இவன் கல் புன்யான். ஒரு முஸ்லிம் என்பவன் ஒரு முஃமின் என்பவன் ஒரு கட்டிடத்தை போல. எப்படி ஒரு கட்டிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கற்களும் அவைகள் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்திருக்கிறதோ, ஒன்றோடு ஒன்றாக இணைந்திருக்கிறதோ, ஒரு கல்லை அல்லது சில கற்களை கலட்டுகின்ற போது அந்த கட்டிடத்துக்கு சேதமும் ஆபத்தும் உண்டாகின்றதோ, இதே போன்றுதான் ஒரு முஸ்லிம் என்பவன் முஃமின் என்பவன் அவனுக்கு கஷ்டம் உண்டாகின்ற போது, அவனுக்கு சோதனைகள், அவன் கஷ்டத்திலே வறுமையிலே வாடுகின்ற போது அந்த முஃமினுக்கு உதவி செய்வது இன்னொரு முஃமினுக்கு கட்டாயமான விடயம். அவனுக்கு ஒத்தாசையாக இருப்பது, அவனுக்கு உதவி செய்வது மிக முக்கியமான ஒரு விடயம். அதே போன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஃமின் ஒரு முஃமின் என்பவன் ஒரு உடம்பை போல. இதஸ்தகா மின்ஹு உதுன், அந்த உடம்பில் இருந்து ஒரு பாகம் ஒரு உறுப்பு அது நோவினை பட்டுவிட்டால், அது நோய் உற்றுவிட்டால், சுகமில்லாத நிலைமை உண்டாகிவிட்டால், எப்படி அந்த உடம்பினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த கஷ்டத்தை, அந்த சோதனையை, அந்த வேதனையை உணர்கின்றதோ, ஒரு காய்ச்சல் உண்டாகிவிட்டால் அந்த காய்ச்சலின் மூலமாக அவனுடைய கண்கள் இரவெல்லாம் தூங்காமல் அந்த கஷ்டத்தை உணர்கிறது, அவனுடைய கால்கள் நடந்து செல்ல கஷ்டப்படுகிறது, அவனுடைய கரங்கள், அவனுடைய உடலுடைய வயிற்றுள்ள விடயங்கள் உணவுகளை உண்ணுவதற்கு கஷ்டப்படுகிறது. இதே போன்றுதான் ஒரு முஃமினுடைய ஒரு முஸ்லிமுக்கு சோதனை உண்டாகிவிட்டால் ஏனைய முஃமின்கள் முஸ்லிம்கள் அவனுடைய கஷ்டத்திலே பங்கு கொள்வதென்பது மிக முக்கியமான ஒரு விடயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துவதைத்தான் முஃமின் என்பவன் முஸ்லிம்கள் என்பவர்கள் ஒரு உடம்பை போன்றவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, நாங்கள் அறிந்த ஒரு விடயம், நாங்கள் எல்லாம் தெரிந்த ஒரு விடயம், இந்த காலம் கடினமான அனர்த்தங்களினால் எங்களுடைய பல முஸ்லிம்கள் பல முஃமின்கள் கஷ்டத்திலும் சோதனைகளிலும் தங்களுடைய பொருளாதாரங்களை இழந்த நிலைகளிலும் உண்ண உணவில்லாமல், இருக்க இடமில்லாமல், உடுப்பதற்கு உடை இல்லாமல் தங்களுடைய பல சொத்துக்கள் செல்வங்களை இழந்தவர்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே பெரியார்களே, இந்த நேரம் நாம் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை உண்டு பண்ண வேண்டிய நேரம். அல்லாஹ்விடத்திலே சதகாவின் மூலமாக அந்த முஃமின்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி தௌபா இஸ்திக்ஃபார் துஆவின் மூலமாக அதிகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டம்.
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் இன்னும் ஒரு முஃமினுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் மா கானல் அப்து ஃபில் அவுனி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹீஹி, ஒரு மனிதன் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய உதவி அந்த மனிதனுக்கு இருந்து கொண்டிருக்கும். யார் மன் கான ஃபி ஹாஜத்தி அஹீஹி, தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய உடம்பை ஒரு அசைவை அசைக்கிறாரோ, தன்னுடைய உடம்பை தன்னுடைய செல்வத்தை தனக்கு முடியுமான ஏதோ ஒன்றை அந்த மனிதனுடைய தேவைக்காக வேண்டி அவர் செய்கிறாரோ, அந்த செயல்பாட்டின் மூலமாக அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலே இவருக்கு மிக பெரும் ஒரு பங்களிப்பை, மிக பெரும் ஒரு நன்மையை வழங்குகின்றான் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எங்களோட முஸ்லீம் சகோதரர்கள் பல கஷ்டங்களில் இருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, எனவே தான் எங்களால் முடிந்த சதக்காக்களை நாங்கள் அந்த மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி நாங்கள் செய்கின்ற போது அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய முசீபத்துகளை இல்லாமல் ஆக்கி விடுவான். எங்களோட வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய சோதனைகள் இல்லாமல் ஆக்கி விடுவான். அல்லாஹு தஆலா குர்ஆனும் ஹதீஸும் அழகான ஒரு வரலாறை சொல்கிறது. அன்சாரிகளிடத்திலே மக்கத்து மக்கள் சஹாபாக்கள் அவர்கள் அகதிகளாக தங்களுடைய சொத்து செல்வங்களை இழந்துவிட்டு தீனுக்காக வேண்டி உடுக்கக்கூட உடை இல்லாமல் மதீனாவை வந்து அடைகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த மதீனத்து மக்கள் மக்கா வாசிகளுக்கு செய்த உதவியை குர்ஆன் அழகாக ஒரு வார்த்தையிலே சொல்லி காட்டுகின்றது. வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அந்த மக்கள் அந்த அன்சாரிகள் தங்களுடைய உள்ளங்களிலே தனக்கென்று தேவைகள் இருக்கின்ற போது தன்னுடைய தேவையை பிற்படுத்திவிட்டு தன்னுடைய தேவையை மனதுக்குள்ளால் மறைத்துவிட்டு வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம், அந்த அகதிகளாக வந்த மக்கா வாசிகளுக்கு அந்த கஷ்டவாளிகளுக்கு தங்களுடைய செல்வங்களை வாரி வழங்கினார்கள், தங்களுடைய செல்வங்களை அள்ளி கொடுத்தார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, வரலாறு சொல்லுகின்றது, சில சஹாபாக்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு பொருள் இல்லை, பொருளாதாரம் இல்லை, நோயாளியாக இருக்கிறார்கள். அகீல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு யஹூதி இடத்திலே சென்று தன்னுடைய ஒரு நாள் நான் உன்னுடைய தோட்டத்திற்கு தண்ணீர் செலுத்துகிறேன், இதற்குரிய கூலியை கொடு என்று பேசிவிட்டு, அவர்கள் 2 கால்களும் சப்பனியான மனிதர், 2 கால்களால் நடக்க முடியாத மனிதர், இந்த நிலையிலே தன்னுடைய இடுப்பிலே கயிற்றை கட்டிக்கொண்டு தண்ணீருடைய வாளியிலே தண்ணீரை நிரப்பிக்கொண்டு இரவு முழுக்க அந்த ஈச்ச மரங்களுக்கு தண்ணீரை ஊற்றி அதன் மூலமாக வந்த அந்த கூலியை எடுத்து கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை சதகா செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால் அந்த சஹாபாக்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நபிக்கு முன்னால் குமிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தபூக்குடைய யுத்தம், முஸ்லிம்களுக்கு உதவி செய்யுங்கள், சதக்காக்களை கொண்டு வந்து கொடுங்கள் என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறார்கள், என்னுடைய வீட்டிலே எதுவும் இல்லை, என்னிடத்தில் எதுவும் இல்லை, ஒரு புடி ஈச்சம்பழம் மாத்திரம்தான் என்னுடைய முழு பொருளாதாரமும். யோசித்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இன்றைய தினம் நான் அபூபக்கரை விட அதிகமாக என்னுடைய சொத்தை சதக்கா செய்து அதிகமான நன்மையை அடைந்து விடலாம் என்ற விடயத்திலே சந்தோஷம். உடனே வீட்டுக்கு செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய முழு பொருளாதாரத்திலும் அரைவாசி பங்கை எடுத்து வந்து நபிக்கு முன்னால் கொட்டுகிறார்கள். சகோதரர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபி கேட்கிறார்கள், யா உமர் மா அப்கைத லி அஹ்லிக், உங்களோட குடும்பத்துக்கு என்னத்தை வச்சுட்டு வந்திருக்கிறீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதை போல அரைவாசி பங்கை வச்சுட்டு வந்திருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய 2 கரத்திலையும் ஒரு புடி ஈச்சம்பழத்தை எடுத்து கொண்டு வராங்க. யா ரசூலல்லாஹ், இந்த சதக்காவுடைய பொருள் இதோ, இதை புடிங்க யா ரசூலல்லாஹ். கேட்டாங்க அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபூபக்கர் மா அப்கைத லி அஹ்லிக், உங்களோட குடும்பத்துக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? அப்கைது லஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் மிச்சம் வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் உங்களோட பொருளாதாரத்தில் அரைவாசி கொண்டு வந்தீங்க, அபூபக்கருடைய பொருளாதாரத்தை விடவும் அபூபக்கருடைய சதக்காவை விடவும்
உங்களோட அதிகம்தான், சந்தேகம் கிடையாது. ஆனால் நீங்கள் உள்ளதில் அரைவாசை கொண்டு வந்தீர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ள அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த அபூபக்கரை விட நீங்கள் முந்திவிட முடியாது. சகோதரர்களே, சதக்கா என்பது எவ்வளவு கொடுக்கின்றோம் என்பதல்ல, இருப்பதில் எவ்வளவு கொடுக்கின்றோம், என்னிடத்தில் இருக்கிறதில் எவ்வளவு நான் இந்த தீனுக்கு செலவழிக்கிறேன், ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு, ஒரு கஷ்டவாளிக்கு நான் உதவி செய்கிறேன் என்பதுதான் சதக்காவினுடைய பாரத்தை கரிக்க செய்யக்கூடியது. அன்பார்ந்தவர்களே, சகோதர பெரியார்களே, எனவேதான் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இவைகளை நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களால் முடியுமான சதக்காக்களை நாங்கள் செய்து கொள்வோம். எங்களால் முடியுமான சதக்காக்களை நாங்கள் கொடுத்து அல்லாஹ்விடத்திலே சிறந்த நல்லடியார்களாக, அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடிய நல்ல அமல்களை நாங்கள் சென்றடைய செய்வோம்.